இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் உள்ள பயிற்சி 7.1 உள்ள கொள்குறி வகைகள் வினாக்களை பார்ப்போம். பயிற்சி கணக்குகளை ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கு என்ன ஃபார்முலான்னாக்கா கூட்டல் கொள்கை பெருக்கல் கொள்கையை அடிப்படையாக வச்சு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது வண்ணம் தீட்டுதலை பற்றி 9வது 10வது கணக்கை பார்த்தோம். இப்போ கொள்குறி வகைகளில் இந்த கூட்டல் விதியும் வரும், இந்த பெருக்கல் விதியும் கலந்து வரும். இப்போ 11வது கணக்கில் பள்ளி என்னது வினாடி வினானா குயிஸ் வந்து நடக்குது. சார்பாக ஒரு பிள்ளைங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ 26 கேர்ள்ஸ் இருக்காங்க, 15 பாய்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பிள்ளையை தான் செலக்ட் பண்ணணும். அப்போ என்னது ஃபஸ்ட்டு நம்பரை செலக்ட் பண்ணலாம், அல்லது செகண்ட் நம்பரை செலக்ட் பண்ணலாம், அல்லது மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? 41 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால் 41 வாய்ப்புகள் இருக்குது. M+N என்ற ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால் 41 சான்ஸ் இருக்குது. 12வது கணக்கு பாருங்கள். 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும்போது நாணயத்துக்கு எத்தனை பக்கங்கள்? ஹெட்டு டெய்லு. அப்போ என்னது 3 நாணயங்களை சுண்டுறாங்க. அப்போ ஹெட்டு டெய்லுன்னு வரலாம், இன்னொன்று ஹெட்டுன்னு வரலாம், இல்லை ஹெட்டுன்னு வரலாம், இல்லை டெய்ல்னு வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எத்தனை நாணயங்கள், எத்தனை சான்ஸ்? 2 சான்ஸு, 3 காயின்ஸ். அப்போ 2^3. இது வந்து என்னது? சான்ஸு, இது வாய்ப்பு. இது வந்து அடுக்கு வந்து என்னது? காயினுடைய நம்பர். அப்போ 3 காயின்ஸை நம்ம என்ன செய்கிறோம்? சுண்டி விடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்கும்போது 2^3 = 2 × 2 × 2. அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 8 தான் உங்களுக்கு ஆன்சராக அமையும். 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும்போது எத்தனை சான்ஸு? 8 சான்ஸ். 13வது கணக்கு பாருங்கள். 3 பலவுள் தெரிவு அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ABCD 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 4 ஆப்ஷன்ஸு 3 கொஷின்ஸ். மல்டிப்ளை ரூல் தான். அப்போ 3 4s are என்னது? 12. அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது 14வது கணக்கு பாருங்கள். 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட எத்தனை எண்கள் உள்ளன? அப்படியே நீங்கள் எழுதி பார்த்துக்க வேண்டியது தான். 7ன்னா என்ன? 2, அதாவது 2 ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்ணுன்னு கொடுத்துட்டான். அதனால் 7 எடுக்கக்கூடாது. 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. இதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வருது? 3, 6, 9 இருக்குது. இன்னொரு 7 வர்ற 2 இலக்க எண்கள் இருக்குது. அதுதான் என்னது? 71, 72 அப் டு 79 வரைக்கும். இதில் ஒரு 9 எண்கள் இருக்குது. இப்போ இவன் வந்து 73, 74, 75, 76, 77, 78, 79. அப்போ இவன் ஒரு 9, இவன் ஒரு 9. அப்போ மொத்தம் எத்தனை 7 வருது? 7ஐ ஈரிலக்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை? இதில் ஒரு 9 எண்கள் இருக்குது, இதில் ஒரு 9 எண்கள் இருக்குது. ஆக மொத்தம் 18 எண்கள். மொத்தம் என்னது? 18 எண்கள். 18 எண்கள் இருக்குது. இதில் ஒரு 9 எண்கள், இதில் ஒரு 9 எண்கள். ஆக மொத்தம் 18 எண்கள். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். கொள்குறி வகைகளில் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு. இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கணும். 26 மாணவர்களையும் 5 மாணவர்களையும் ஆட் பண்ணிக்கணும். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா நாணயத்தை சுண்டறோம், காயினை போடுறோம். அப்போ ஹெட்டு டெய்லு, ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறி மாறி வரும். அப்படின்னும் போது நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2^3. அதாவது சான்ஸு இது வந்து பவர் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு 8 ஆன்சர் வரும். நீங்கள் போய் இதை பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் விடை வரும். 2 காயினு 3 வாய்ப்பை போய் பெருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு 8 தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள். 13வது கேள்வியில் இதை மல்டிபிள் தான் பண்ணணும். M×N மல்டிபிள் தான் பண்ணணும். அதுக்கடுத்தது 14வது கேள்வியில் 7ஐ இலக்கமாக கொண்டது. நீங்கள் சர்சன்னு போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது? 9 18 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். 14க்கு 18 ஆவண்ணா விடை தான் ஆன்சர். தேங்க்யூ.